ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஜீவன் சுகம் பலம் தந்தீங்க, நன்றியப்பா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த உலகத்தில் ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக அறிந்து கொள்ள அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே, நமக்கு உண்மையாய் வாழ, உமக்கு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. சுத்த இருதயத்தை தாங்கப்பா. திருக்குள்ளதும் மகா கெடுவுள்ள இருதயத்தை மாற்றி சுத்த இருதயத்தை தந்து நிலவரமான உம்முடைய ஆவி எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலே நீர் ஊற்ற வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகி மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 மணி வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். நாம் லேவியராகவும் போன வருஷத்தில் நம்ம லேவியராகவும் 26ஆம் அதிகாரத்தில் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறது வரைக்கும் நம்ம படித்தோம். 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம். இப்போ அதுக்கு அடுத்தால உள்ள வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனங்களில் இந்த இதுக்கு முன்னால் உள்ள அதிகாரத்துலலாம் ஆண்டவர், நீங்கள் எனக்கு செய்யாமல் இருந்தாச்சுன்னா உங்களை நான் இப்படிலாம் செய்வேன்னு சொல்லிட்டு உங்களை தண்டிப்பேன் அப்படிங்கிற சொல்கிறத இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனாலும் நம்ம இதை நினச்சோன்னா இது தெரிஞ்சுக்கிடணும். இப்படி தெரியாமல் இருக்கக்கூடாது. அவரை சேவிக்காட்ட நமக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதனால் புதிய வருஷத்தில் நம்ம இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? திருந்தணும். தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஒரு கண்டிப்பு இருந்தால் தான் ஒரு ஆசீர்வாதமும் இருக்கும். ஒரு கண்டிப்பு இல்லாட்ட ஆசீர்வாதம் இருக்காது. நிபந்தனையோட கூட ஆசீர்வாதம். நமக்கு நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அளவில்லாமல் தருகிறார். ஆனாலும் நிபந்தனை நமக்கு தெரியணும். அதுதான் இந்த வசனங்கள்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதாவது லேவியராகவும் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் என் கற்பனை எல்லாவற்றிலும் செய்யாமலும் என் கட்டளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றையும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுகிறாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், உங்கள் கண் பூத்து போக பண்ணுவதற்கும் இருதயத்தை தூரப்படுத்துவதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாக இருக்கும். உங்கள் சத்துருக்கள் பலனை தின்பார்கள். இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப கடினமாக சொல்கிறார். அப்படின்னா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நீ கர்த்தருடைய இப்படி செய்தால் உனக்கு ஆசீர்வாதம். நீங்கள் எனக்கு செவி கொடுக்கலன்னா, நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கு சாபம் இருக்குது, உங்களுக்கு அடிகள் இருக்குது அப்படி சொல்கிறார். எப்படின்னா, நீங்கள் எனக்கு செவி கொடாமல் என் கற்பனை எல்லாவற்றையும் இப்படி செய்யாமல், கற்பனை எல்லாவற்றையும், ஒரு கற்பனை மட்டும் இல்லை, 10 கற்பனை ஆண்டவர் ஒரே இதில் என்னை முன்னெடுத்து அன்பு போல பிறனிடத்தில் அன்பு கூறாங்க. அன்பு என்கிற அந்த கட்டளைக்குள்ளும் இப்படி செய்யாமல் உன் இஷ்டப்படி, உன் மனதின் யோசனைப்படி உன் இஷ்டப்படி செஞ்சாச்சுன்னா இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. என் கட்டளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனை எல்லாவற்றையும் இப்படி செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கை உங்கள் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவார்கள். உடன்படிக்கை பண்ணுவான். தேவன் மனிதன், தேவன் தகப்பன் பிள்ளை அப்படிங்கிற உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நீங்கள் மீறி போடுவீர்களானால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், உங்கள் கண்கள் பூத்து போக பண்ணுவதற்கும், உங்கள் கண்கள் பூத்து போக பண்ணுவதற்கும், கண்கள் ரொம்ப சோர்வடைஞ்சிரும். உன் கண்கள் உனக்கு சந்தோஷமாக தெரியாது, முகத்தின் ஒளி சந்தோஷமாக இருக்காது. கண்களில் பார்த்தாலே ஒருத்தன் குணத்தை பூரா நம்ம கண்டுபிடிச்சிரும். அவன் கண்ணை எட்டி பார்த்தாலே அவனுடைய குணங்கள், இதயத்தில் உள்ள குணங்கள் முழுவதும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படியாப்பட்ட ஞானம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதான் கண்களின் ஒளி ரொம்ப முக்கியம். அதில் என்ன பார்க்கனா, உங்கள் கண்களை பூத்து போக பண்ணுவதற்கும், கண்கள் பூத்து போயிருக்கும், அவனுடைய குணங்கள் பூரா தெரிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன சொன்னால் அது அப்படி ஆயிரும் அவனுடைய குணங்கள். அதை போக பண்ணுவதற்கும், இருதயத்தை துயரப்படுத்தும், இருதயத்தை பயத்தின் ஆவி, இருதயத்தை துயரப்படுத்தினுடைய ஆவி, இருதயத்தை தூயப்படுத்துவதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணு. திகில், காய்ச்சல் வரும், அது வரும், இது வரும், திகில் வரும், எல்லாத்தையுமே வர பண்ணுவேங்கிறார். ஆண்டவர் தான் என்ன செய்யாருன்னா, செய்யாட்ட சத்துருவை அனுபவிப்பார். நம்ம அதுக்கு பயப்படக்கூடாது.
சத்ருவை அப்பலைப்போன்னு சொல்லிட்டு தேவனை பின்பற்றும் பொழுது அவர் நம்மளுக்கு விளக்குவார். இதெல்லாம் நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாக இருக்கும். நீங்கள் விதைக்கும் விதையை விதைச்சா தான் அது பலன் கொடுக்கும். 100 1 அப்போ தான் பலன் கொடுக்கும். அது விதைக்க இல்லாட்டா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அதனால் நீங்கள் விதைக்க விதை என்ன செய்யணும்னா, நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாக இருக்கும். சும்மா விதைச்ச மாதிரி ஆகும். சில நேரத்தில் நான் பயிர் செய்வேன், வைக்கும்போது சும்மா விதைச்ச மாதிரி அந்த பூச்சிகள்லாம் அரிச்சிட்டு போயிடும், நெல் செடிகள் வராது. அப்போ விருதாவாக அது வேலை செய்த மாதிரி இருக்கும். அப்படி ஆயிரும். கர்த்தரை பின்பற்றாட்ட அவருடைய சித்தம் இல்லாட்ட அப்படி ஆகி போயிடும். நம்ம அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டிய ஆராய்ந்து கொண்டு ஜெபம் பண்ணி தான் எல்லாமே செய்வோம். ஆனாலும் சத்ருவானவன் நம்மளை நினைச்சான்னா வஞ்சிப்பான். அவன் என்ன விருதாவாக்கி போடுவான். நீங்கள் விதைக்கு விதை விருதாவாக இருக்கும். உன் சத்துருக்கள் அது பலனை தின்பார்கள். உன் சத்துருக்கள் அது பலனை தின்பார்கள். உனக்கு கிடைக்காது. நீ விதைச்சிட்டு போவா, அவன் சாப்பிட்டு போயிடுவான், அறுத்துட்டு போயிடுவான். அதனால் இதெல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உன் சத்துருக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். நான் உங்கள் பகைஞர் உங்களை ஆழ்வார்கள். தூரமாக துரத்துவார் இல்லாமல் ஓடுவீர்கள். நீங்கள் பயந்து போவீங்க. எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு நான் திகிலையும் இதையும் கட்டளையிடுவேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, அவர் சத்தத்தை கேட்டு அவர் கேட்டு நம்ம நடக்காட்ட தான் இதெல்லாம் நடக்கும். மற்றபடி இது கிடையாது. ஆனாலும் பின்னால் கொஞ்சம் கிரேஸ் வச்சிருக்கிறார். இதேமாதிரி நான் உங்களுக்கு செய்யணும், இன்னும் எனக்கு செய்விடாமல் இருந்தால் இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் நீங்கள் எனக்கு செவிகூடா இருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டிப்பேன். ஒரு ட்ரிப்பு அவர் ஒரு அடி கொடுப்பார். தெரிஞ்சு செஞ்சவனுக்கு பல அடி, தெரியாமல் செய்தவனுக்கு ஒரு அடி தான். அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்விதமாக நான் உங்களுக்கு செய்ததும் நீங்கள் இன்னும் எனக்கு செவிகூடாதிருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து 7 மடங்கு தண்டிப்பேங்கிறாரு. ஒரு ட்ரிப் செஞ்சாலே ஒரு தவறு நடக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய எண்ணத்தினால் அப்படி வந்து நம்ம அதை தியானித்து செய்யும்போது அது கலண்டு போயிடும். அது நமக்கு தேவையில்லை. அதனால நம்ம நம்ம செய்த தவறுனால அப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம அதை மன்னிப்பு கேட்டு திருப்பி அவருடைய சித்தப்படி செஞ்சாச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெங்கலத்தை போல ஆக்குவேன். பார்த்தீங்களா, எல்லாமே ஏழத்தனையாக செஞ்சுட்டு செய்வேன்னு சொல்லிட்டு உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து நீ உங்கள் வல்லமையினால நீ எதுவும் செஞ்சிடலாம் நீ நினச்சிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் நான் முறிச்சு போடுவேன். நீ உனக்கு நீ உன்னுடைய சாம்ராஜ்யத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீ செஞ்சாலும் உன் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போல ஆக்கிடுவான். இரும்பு வானத்துலேருந்து என்ன செய்யும்? வருமா? தண்ணி எதுவும் வரும்? மழை பெய்யுமா? பெய்யாது. அதுதான் என்ன சொல்கிறான்னா, உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெங்கலத்தை போல ஆக்குவேன். பூமியை வெங்கலம், வானத்தை இரும்பாக்கி பூமியை வெங்கலத்தாச்சுன்னா எதுவும் பயிர்கள் முளைக்குமா? நம்ம ஜீவனம் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஆகாரம் கிடைக்காது. ஆகாரம் இல்லாட்ட மனுஷன் வாழ முடியாது இந்த உலகத்தில். எல்லாத்தையும் காட்டிலும் ஜீவனுக்கு ஆகாரம் மெயின். உடைய பார்க்கிலும் ஜீவனும் ஆகாரமும் உயிரை பார்க்கலாம். ஆகாரம் முக்கியம்தான். ஆகாரம் அப்படி ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. எப்படின்னா, வானத்தை இரும்பை போல ஆக்குவேன், பூமியை வெங்கலத்தை போல ஆக்குனா மழை பெய்யாது, பூமியில் ஒன்றுமே வராது, ஆக்குவேன்கிறாரு. உங்கள் பலன் விருதாவில் செலவழி. உங்கள் பலன் விருதாவா செலவழி. நீங்கள் என்னத்தை பிரயாசப்பட்டாலும் சரி விருதாவா செலவழி. நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் ஒருடைய சொந்த நாலேஜில் உங்கள் பயிர்கள்லாம் மற்ற எல்லாம் உண்டாக்குவாங்க. அதெல்லாம் நினைச்சுவாங்கன்னா விருதாவில் செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் உங்கள் கனியையும் கொடுக்க மாட்டாது. தேசத்தின் மரங்கள் கனியை கொடுக்க ஆண்டவர் சொன்னாதான் மரமே கனி கொடுக்கும். அது கனி கொடுக்காது, தன்னால் விளையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொன்னாதான் அது நெல் பயிராகும், மரங்கள் கனி கொடுக்கும். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில் இருந்தால் எனக்கு எதிர்த்து நடப்பிலானால் நான் உங்கள் பாவங்கள் தக்க இன்னும் 7 தனியாக உங்கள் மேல் வரப்பேன். 7 தனியாக உங்கள் பாவங்கள் நிமித்தம் 7 தனியான்னு சொல்கிறார். 2 ட்ரிப்பு 7 தனியாக சொல்கிறாரு. 7 தனியாக வாதை உங்கள் மேல் வர பண்ணுவேன். உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களும் வரவிடுவேன். வெளியின் துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வந்துடும் வீட்டுக்குள்ளே. மிருகங்கள் மனுஷனை சாப்பிட்றோம், அவனுடைய மிருக ஜீவன்களை அடிச்சிடும். உங்களுக்கு வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் ஆக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைய பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். நான் செய்யும் தண்டனையில் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் எனக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களுக்கும் 7 தனியாக வாய்த்தேன். திருப்பி 7 தனியாக சொல்லுவார். நான் நீ ஒன்று செஞ்சால் நான் 7 மடங்கு உன்னை திருத்தக்காண்டி 7 மட்டும் செய்வேன் அப்படிங்கிறார். 7 தனியாக வாய்த்து என் உடன்படிக்கை மீறினபடியால் பழிவாங்கும் பட்டயத்தை உங்களில் வர பண்ணுவேன். நீங்கள் உங்கள் பட்டயத்தினாலே சுதந்த பின்பு கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன். பார்த்தீங்களா,
இதுக்கெல்லாம் சொல்லபடி கேட்டாலும் கொள்ளை நோய் அனுப்புங்கிறார். கொள்ளை நோய் வந்து நிறைய பேரை என்ன செய்கிறோம், அது கொள்ளை கொண்டு போயிடும். அதனால் கொள்ளை நோய்னா அவனுக்கு ஒரு நோய், அது வந்து கொள்ளையாய் மனுஷனை கொள்ளையாய் கொண்டு போயிடும். என்ன நோயினே தெரியாது. அதனால் எதெல்லாமோ பேர் வச்சுக்கிட்டு மனுஷனுக்கு சொல்லுவாங்க, ஆனால் எந்த நோயினே தெரியாது. அதனால் அதான் கொள்ளை நோய். கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன். கொள்ளை நோயை ஆண்டவர் அனுப்பிடுவார். அந்த பழைய ஏற்பாட்டில் கொள்ளை நோயில் நான் யார் கையிலாலும் விழுந்தாலும் பரவாயில்ல, உமர் கையில் விழட்டுன்னு சொல்லி தாவீது சொல்லுவான். ஒரு 3 தண்டனை கொடுத்துருப்பாரு. எதிராளி உன்னையை கொண்டு போவோமா, 3 வருஷம் பஞ்சம் வேணுமா, அல்லது எதிராளியினுடைய பிராணம் வேணுமா, 3 இதை சொல்லும்போது இவனை சொன்னா நான் கர்த்தர் கையில் விழுவோமான்னு சொல்லிட்டு கொள்ளை நோயை கட்டுருவான். அப்போ ஜனங்கள் பூரா செத்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகுதான் சொல்லுவான், பட்டயத்தை உருவியாக நிற்கும் பொழுது, கத்தோடு நிற்கும் பொழுது ஆண்டவர் பட்டயத்தை உரையில் போடும் பார், நான் தான் பாவம் செஞ்சேன், ஜனங்களை ஏன் இப்படி இது பண்ணீங்க, என்னோட குடும்பத்தை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்து அவன் செய்த ஜனங்களை என்ன சொன்னான்ல, அதனால வந்ததுனால கொள்ளை நோய். அதனால ஆண்டவர் அதில் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார், பட்டயத்தை உருவி போடுங்கிறார். அப்போ அந்த இடத்துல தான் அவன் என்ன செய்வான்னா தேவாலயத்தையே கட்டுறான், அவங்க அங்கே பலியிடுறான். அப்போ வந்து ஒரு தவறுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் கொள்ளை நோய் அனுப்பும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தாவீது அதை பார்த்துட்டான், அந்த தூதனை பார்க்குறான். அப்போ தான் அதில் தான் பலியிட்டு அதில் தேவாலயம் பிற்காலத்தில் கட்டுறாங்க. கத்தரை பார்த்த இடத்துல தான் தேவாலயத்தை கட்டுறாங்க. அதனால கொள்ளை நோய் வந்து யாருக்கு இல்லைன்னா ஆண்டவர் தான் அனுப்புவார். அதனால நம்ம என்ன செய்யணும்னா அவன் கத்தர் கையில இருந்து அவன் அந்த வசனம் அப்படி நிறைவேறுது பார்த்தீங்களா, இது பின்னால் இருக்கு, பின்னால் நடக்க போது. ஆனால் நம்ம இதை முன்னக்கூட்டி ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் அவன் படிச்சிருக்கிறான். தாவீது படிச்சிருந்தா நாவல அப்படி சொன்னதுனால அது நடந்துச்சு. கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன், சத்துருங்க கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சத்துருங்க கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சத்துரு கொள்ளை நோயை கொண்டு வந்து அவங்க சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். சாத்தான் கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துருவார். சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்துருவார். சத்துரு கையில் ஒப்பு படுவீர்கள்னா அப்போ அவங்க பாவம் செஞ்சாச்சுன்னா சத்துரு தான் கொண்டு போவான். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகளை நான் முறித்து போடுவேன். அப்பம் என்னும் உங்களுக்கு விளைச்சல் பூரா உன்னை நிப்பாட்டிடுவேங்கிறார். அப்பம் என்னும் ஆதரவுகளை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். 10 ஸ்திரீகள் வந்து ஒரே அடுப்பில் வந்து அப்பத்தை சுட்டு உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்களாம். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். நீங்கள் அதுக்கு சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு அது திருப்தி அடைய மாட்டீர்கள். பூரணமான சாப்பாடு கிடையாது. அப்போ வந்து அது எல்லாமே ஆண்டவர் நினைச்சாருன்னா இவங்க உணரத்தக்க அந்த இதெல்லாமே சொல்கிறார். இவங்க பின்னால் இதெல்லாம் நடக்குங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்கிறார். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். ஏன்னா அந்த இதுங்க அவங்க வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த அந்த இவங்க பூரா அந்த இந்த ஆகமங்கள் தான் அவங்களுக்கு பைபிள். அந்த 5 ஆகமங்கள் தான் அவங்களுக்கு பைபிள். அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பின்னால் அவங்க படிக்கிறதுக்கு நம்ம அதில் பின்னால் உள்ள இந்த இதையும் படிச்சிருந்தோம். அவங்களுக்கு நடந்த அவங்க காரியங்களையும் அந்த கொள்ளை நோய் அனுப்புறது எல்லாமே இந்த வேதத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சு கொள்ள முடிகிறது. இன்னும் எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடு உங்களை எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏலத்தனையாய் தண்டிப்பேன். திருப்பியும் ஏலத்தனையான்னு சொல்கிறார். ஏலத்தனையாய் உன்னை தண்டிப்பேன். நீ 1 ட்ரிப் செஞ்சால் நான் 7 ட்ரிப் செய்வேன். ஏன்னா திரும்புன்னு சொல்லிட்டு அடி நிறையா விழும். தேவனை விட்டு பின் வாங்கி போனால் அடி நிறையா விழுங்கிறத ஆண்டவர் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். தகப்பன் பிள்ளைக்கு தண்டிப்பான், அதே மாதிரி தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் குமாரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்தின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். பார்த்தீங்களா, குமாரனின் மாம்சத்தையும் குமாரத்தின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள்னு சொல்றாரு. இதெல்லாம் நிறைவேறிச்சா? பழைய பாட்டில் நிறைவேறிச்சு. நேற்று உன் மகளை கறி வச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு அவன் மகளை கறி வச்சு தரும்போது எனக்கு தரமாட்டேங்கன்னு அவ்வளோ பஞ்சம் வந்துட்டு. அதெல்லாம் அதில் ஆண்டவர் சொன்ன வேத வாக்கியங்கள் அதில் நிறைவேறுது. குமாரத்தின் மாம்சத்தை புசிப்பீர்கள். அப்போ எவ்வளவு கொடுமையான பஞ்சம் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய மோசமான பஞ்சம். அந்த பஞ்சம் வரக்கூடாது. நம்ம பூமியில் இருக்கிற நாட்களிலும் தேவனுக்கு பிரியமாய் நம்ம ஆராயணை செய்யும்போது நம்முடைய ஓட்டத்தை அவர் லகுவாய் முடித்து நம்மளை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். அதுதான் இந்த உலகத்தில் நம்ம மனுஷன் தேடுகிற பாக்கியம். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிர சிலைகளை நீர்த்துளியாக்கி. பார்த்தீங்களா, நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்களை விக்கிர சிலைகளை நீர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை நரகலான தேவனுடைய உடல் மேல் எறிவேன். என் ஆத்மா உங்களை ஆரோசிக்கும், நான் உங்களை பட்சித்து போடுங்கிற மாதிரி சொல்கிறார். எப்படின்னா, உங்கள் மேடைகளை அழித்து நீங்கள் பெரிய விக்கிரகங்களை உண்டு பண்ணி செய்துட்டு உங்கள் மேடையை போட்டு பெரிய விக்கிரகங்கள் எல்லாம் செய்யும்பொழுது நினைச்சோன்னா, நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிர சிலைகளை நீர்த்துளியாக்கி. பார்த்தீங்களா, விக்கிர சிலையை நினைச்சுவாங்கன்னா நீர்த்துளியாக்கினா மோசே அந்த கண்டுக்குட்டியை உண்டாக்குனா ஆரோனு
ஆண்டவர் இறங்கி வந்து மோசே அந்த கண்டுக்குட்டியை கொண்டான்னு சொல்லிட்டு அதை அப்படியே பவுடர் ஆக்கிட்டான். அதை என்னதான் அந்த தங்கத்தினால செய்த அந்த கண்டுக்குட்டியை பவுடர் ஆக்கி தண்ணியில் கரைச்சி எல்லாரும் குடிங்க, அது கழிந்து போகிற உண்டு, நரகலான விக்கிரகம், அது கழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால அவன் மோசே அதை செய்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். இதுக்கு முன்னால் உள்ள மோசே தான் அந்த நிருபங்கள் இதெல்லாம் எழுதுனது இந்த ஆகமல்ல. அதான் ஆண்டவர் சொல்லதை அவன் எழுதுறான். எப்படின்னா, உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நீர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்கள் நரகலான அசிங்கம், அந்த அசிங்கமான தேவருடைய உடல் மேல் எரிவேன், உங்களை எரிவேன், அதில் எரிவேங்கிறார். உங்களை அவ்வளவு கனவீனப்படுத்துவேன், உங்களை எரிஞ்சு போடுவேன். ஏன்னா நீங்கள் சொன்னபடி கேட்டா உங்களை அவ்வளோ பீறி போடுவேங்கிற மாதிரி ஆண்டவர் இதெல்லாம் சொல்ல. இதெல்லாம் கடினமான இதுதான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஏன் பின் வாங்கணும்? ஆண்டவரே நம்ம சேவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை இதெல்லாம் விலக்கி காப்பார். மிடல் எரிவே என் ஆத்மா உங்களை ஆரோசிக்கும், உங்களை நான் பட்சித்து போடுவேன். உங்கள் பட்டணங்களில் வெறுமையும் உங்கள் பசுத்த தலத்தை பாலுமாக்கி உங்கள் சுகந்த வாசனை முகராதிருப்பேன். உங்கள் பசுத்த வாசத்தலம் உங்களுடைய நீங்கள் ஆராதிக்கிற அந்த வாசஸ்தலத்தை என்ன செய்வேன்னா, நீங்கள் அங்கே போகாமல் விக்கிரகங்களை சேவிச்சாச்சுனா தான் உங்களுக்கு இந்த தண்டனை. விக்கிரகங்களை சேவிக்காமல் ஆண்டவரை சேவிக்கும் போது உங்களுக்கு தண்டனையே கிடையாது. அதனால தான் அதை சொல்றாரு, உங்கள் பசுத்த தலத்தை பாலுமாக்கி உங்கள் சுகந்த வாசனை முகராதிருப்பேன். சுகந்த வாசனை உங்களுடைய ஆராதனை நான் முகராதிருப்பேன்னா, எனக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்கிறாங்க அப்படின்னா நான் முகர மாட்டேன், அதில் நான் ஆரோசிக்க மாட்டேன், உங்களை அதை வெறுக்கிறேங்கிற மாதிரி உங்கள் வாசனையை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன், அதில் குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். உங்கள் தேசத்தை பாழாக்கும் போது அதில் குடியிருக்கிற சத்துருக்கள் இப்படி வந்துட்டா இப்படியாங்க அப்படியே அவங்க பிரமிப்பாங்களாம் சத்துருக்கள். அதான் என்னன்னா, உங்கள் தேசத்தை பாழாக்குவேன், அதில் குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிரும், பிரமிப்பாங்க, ஏன் இந்த ஜனங்கள் இப்படி ஆனாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் தவறு செய்யும் பொழுது அவங்களுக்கு இதுக்கு மேலே நடக்கும். அதனால அவங்க என்ன சொன்னா பிரமிப்பார்களாம். நான் தேசத்தை பாழாக்குவேன், குடியிருக்கிற உங்கள் சத்துக்கள் பிரமிப்பார்கள். ஜாதிக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவேன். உங்கள் தேசம் பாலும் உங்கள் பட்டணங்கள் வனாந்திரமாகும். உங்கள் பட்டயத்தை உருவ சண்டை வந்துடும், பெரிய போட்டி வந்துடும், பெரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைகள் நிறையா வந்து அதை பாழாக்கி போடுவேங்கிறார். உங்கள் தேசமும் உங்கள் பட்டணங்களும் வனாந்திரமாகும். ஒருத்தர் இருக்க மாட்டான், குடியில்லாத சந்ததி மாதிரி ஆயிரும், வனாந்திரம் ஆயிரும். ஆள் சந்ததி இருந்தால் தான் அது பட்டணமாக தெரியும். ஆட்கள் இல்லாட்டா என்ன சொன்னால் அது வனாந்தரம் தான். கொள்ளை நோயை அனுப்பியும் ஆண்டவர் வனாந்தரம் ஆக்கிடுவார். எதிராளி சண்டை போட்டும் நாசமாகி அவனுங்களும் சண்டை போட்டு செத்ததுனால அது வனாந்தரமாகும். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடைக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாளை ரம்மியமாய் அனுபவிக்கும். ஓய்வு நாள் வந்துட்டு தான் போகும், அது அமைதலாக இருக்கும். ஓய்வு நாள் ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து என் ஓய்வு நாளை ரம்மியமாய் அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்கள் ஓய்வடையாது. அப்படினால் அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்து இருக்கும். பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் அமைதலாக இருக்கும். கட்டடங்கள் எதுவும் செய்யுமா? ஒன்றும் செய்யாது, அமைதலாக இருக்கும். மனுஷர் தான் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது உங்கள் ஓய்வு வருஷங்கள் ஓய்வடைந்திருக்கும். அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். நீங்கள் உயிரோடு மீதியாக இருக்கிறவர்களின் இருதயங்களில் நான் சத்துக்களின் தேசத்தில் மனத்தளர்ச்சியை அடை செய்வேன். அதாவது உங்களுக்கு பயத்தை உண்டாக்குங்கிறார். மனத்தளர்ச்சி, அந்த மனத்தளர்ச்சி வந்துச்சுன்னா பயம் உண்டாக்குற மாதிரி தான். மனத்தளர்ச்சியை அடைம்படி செய்வேன். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். அசைகிற இலையின் சத்தம், அந்த இலையின் சத்தம் அசைகிறதுனால அவங்க என்ன செய்வாங்க, ஓடிடுவாங்களாம். அவ்வளோ பயம். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். யார்? தேவன் தான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க தேவனை மறந்ததுனால இது எல்லாமே நடக்கும்னு சொல்றாரு. அவர் பட்டயத்துக்கு தப்பி ஓடுவார்கள், ஓடுவார், துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள். துரத்து இல்லாமல் பட்டயத்தால் முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒரு இடறி விழும். பட்டயத்தால் ஒருவன் மேலே ஒருவன் இடறி விழுவான். பார்த்தீங்களா? ஒருவர் மேலே ஒருவர் இடந்து, அவங்க சண்டையே இருக்காது, ஆனாலும் ஒருவருக்கு இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க உங்களுக்கு பலன் இராது. உங்கள் சத்துருக்கள் முன்னாடி உங்களுக்கு பலன் இராது, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். எப்படி பார்த்தீங்களா? புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள். உங்கள் சத்துக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும். உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரம நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரம நிமித்தமும் உங்கள் சத்துக்களின் தேசங்களே வாடி போவார்கள். எல்லாமே உங்களுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்றார். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தை பிதாக்களின் அக்கிரமத்தை அறிக்கை மண்டி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தனால நானும் அவர்களை எதிர்த்து நடந்து அவர்கள் சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு
விருத்த சேதனமில்லாத தங்கள் இதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்காக கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். பார்த்தீங்களா, திரும்பி ஆண்டவர் இறக்கப்படுறார். பார்த்தீங்களா, இந்த ஒரு வசனத்தில் ஆண்டவர், அது எல்லாமே பழத்தெல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு வசனத்தில் ஆண்டவர் எப்படி சொன்னால் இறக்க கிடையாது. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்கள் சத்துருக்கின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். எங்களை அக்கிரமத்தினால வந்த நியாயம் என்று விருத்த சேதனம் பண்ணணும். இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணணும். இருதயத்தில் தான் விருத்த சேதனம் சொல்றாரு. இல்லை, தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்தை கிடந்த தண்டனை, அதாவது விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோவோடு பண்ண உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ண என் உடன்படிக்கையை நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன். அப்போதான் உங்களுக்கு தண்டனைலாம் வந்த நம்ம மாதிரி நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது நான் உங்களை என்ன செய்யணும்னா மன்னித்து உங்களை சேர்த்து கொள்வேனுங்கிற மாதிரி சொல்கிறார். எப்படின்னா, நான் யாக்கோவோடு பண்ணின உடன்படிக்கையும் யாக்கோவோடு பண்ண உடன்படிக்கை. யாக்கோபில் தான் ஆண்டவர் பிரசுத்தமாக்கிறார். அதனால் அவர்கிட்ட பண்ண உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ண உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ண என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார். விருத்த சேதனம் பண்ணுறது தான் உடன்படிக்கை. தேவனை தொழுது கொள்வது தான் உடன்படிக்கை. அவரை உண்மையோடு தொழுகிறது தான் யாக்கோபு. அவன் தவறு செய்கிறதில்லை, இஸ்ரவேல் ஆகிறான். யாக்கோபு தான் இஸ்ரவேல் ஆகிறான். அந்த உடன்படிக்கை, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. உங்களை என்ன வானத்தின் நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மரங்களைப் போலும் பெருக பெண்ணும் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார். என் உடன்படிக்கை நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன். தேசம் அவர்களால் விட்டு விடப்பட்ட பாலாய் கிடத்த நாள் தன் ஓய்வு நாளை ரம்மையாக அனுபவிக்கும். அவர்கள் நியாயங்களை அவமதித்து என் ஆத்துமாவின் கட்டளைகளையும் விருத்தபடியால் அடைந்த தங்களுக்குள்ளே அக்கிரமத்தின் தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்து நான் அவர்களை ஆக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அபத்தமாக்கவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். பார்த்தீங்களா, அந்த எல்லாமே அதை மன்னிச்சிட்டார். மன்னிச்சு நான் அவங்களை வெறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நான் அவர்கள் தேவனாய கர்த்தர். எவ்வளோ பாவம் செய்தார், எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய பாவினாலும் சரிதான் தள்ள மாட்டார். அவனை சேர்த்து கொண்டு சொந்த பிள்ளையாய் மாற்றுவார் இயேசுவானவர். அதுதான் அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையுமே நிறைவேற்றி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினது யாருன்னா இயேசுவானர் தான். அவர் தான் அவருடைய முகத்தின் ஒளியாகிய ஒளி. அவருடைய பிதாவின் முகத்தில் உள்ள ஒளியாகிய ஒளி இயேசு ரட்சகர் தான். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இருளுங்கிறது இல்லை. வெளிச்சம் உதிக்கும் பொழுது இருள் போன காடு தெரியாமல் போயிடும். சத்ரு எங்கே போனான்னே தெரியாது. அவங்க மனம் திரும்பினா போதும், சத்ரு எங்கே போனான்னு தெரியாது. தேவனுடைய காரியங்கள் உடனே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் உங்களது தேவனாக இருக்கும்படி நாங்கள் புரஜாதியின் கண்களுக்கு முன்பாக எகிப்திலிருந்து புறப்பட்டு செய்து அவர்களுடைய முன்னோர்களுடைய நான் பண்ணின உடன்படிக்கை அவர் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல்லுங்கார். நான் கர்த்தர் என்று சொல்லுறார். பார்த்தீங்களா, இது எல்லாமே நடக்கலை. ஆனால் உங்களை நான் இப்படிலாம் செய்வேன்னு சொல்லிட்டு முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தார் ஆண்டவர். முன்ன அறிவின்படி தேவன் முன்னால் நடக்கிறதுன்னு தெரியும். முன்னால் ஒரு 100 வருஷத்துக்கு கழிச்சு எப்படி இருக்கும், 500 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்றது தேவன் தான் முன்னறிவின்படி தேவன். அந்த தேவனை தான் நம்ம என்ன செய்வோம், தொழுது கொள்கிறோம். அவரை நமக்குள்ள ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடி நம்முடைய ஜீவ காலத்தை உண்மையாய் நம்ம நடத்தணும். எல்லார் மேலே விழுந்த கடமை அதுதான். அதனால் ஜீவியம் உலகத்தில் மெயின். அதுவும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் தெரியாது, பனி போல பெய்யும் அந்த மழை. அதனால் நம்ம என்ன சொன்னால் தெரியாது. அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே ஊறுகிற ஊற்றாக இருக்கிறது. அந்த ஆவி, அந்த ஜீவ தேவனுடைய ஆவி பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம பாவம் என்பது நம்மள்கிட்ட தெரியும். நம்ம விலகி ஓடிடும். இது பாவமான காரியம், இது அசுத்தமான காரியம், இது அந்தகாரமான காரியம் சொல்லி நம்ம என்ன விலகி ஓடும். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான், பொல்லாங்கனை தொட விட மாட்டார். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வசனங்கள் நம்மளுக்கு ஜீவனாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கர்த்தருடைய வசனங்கள் தான் நமக்கு நினைச்சதுன்னா ஜீவனாய் நம்ம உள்ளத்தில் ஊறுகிற ஊற்றாக இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்றை நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கேற்ற வாசனை நம்ம வீசும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நினைச்சுவாருன்னா நம்முடைய வாசனையை முகந்து பார்ப்பார். சுகந்த வாசனையாய் முகந்து போவார். நம்முடைய ஜபங்கள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள், எப்படி ஜபம் பண்ணுறான், எப்படி நம்மளை ஆராதிக்கிறான், எப்படி நம்மளை மையப்படுத்துகிறான், அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது என்பதை
அவர் தூரத்தில் இருந்து நமக்கு வேண்ட ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே அதோட கட்டளையிட்டார். இதில் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஏன் அப்படி விரைவாக படிச்சுக்கிட்டு இல்லாமல் இப்போ போகிறோம்னா, அதனுடைய அர்த்தம் அவனுடைய இதுதான் தெரியணும். அதனுடைய ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அந்த ஃபார்முலா நம்ம இதயத்தில் ஆண்டவர் சுத்த சுவாதனை எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு கூட இது கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம அதை நம்பிச்சு நம்ம இதயத்தில் இருக்கான்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த வசனத்தின் மூலமாக தான் எல்லாமே டேலி ஆகணும். சகலம் என் வசனத்தினாலே தாங்குறேன்னு தான் சொல்கிறார். அவர் வசனமே ஜீவனாக இருக்குது. வானம் பூமி ஒளிந்து போய் இந்த வார்த்தைகளோ ஒளிவதில்லைங்கிறார். அந்த வார்த்தை மட்டும் ஒழியாது. அவர் கொடுத்த வேத வாக்கியங்கள் மட்டும் ஒரு நாளும் ஒரு உறுப்பாயிலும் ஒழியாதுன்னு சொல்கிறார். அப்போ நமது எவ்வளோ ஜீவனுள்ள வசனங்கள் நம்ம எப்படி பிடிச்சிக்கிடணும், நம்மளை என்ன செய்யலாம், நம்மளை ஜீவனுக்கேவாத வழி நடத்துறது தான் வேதாகமும். இந்த அழிவுக்கேறாத வழி இப்போ நம்மளுக்கு பார்த்ததில் அழிவுக்கே நிறையா இருக்குது. அது முக்கியம் இல்லை, ஆண்டவரே அதை வெறுக்கிறாரு. ஆனாலும் நம்மளை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த புதிய வருஷத்திலே நம்ம ஜீவனுக்குள் பிரவேசிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது தான் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. அந்த ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மளை ஒவ்வொரு வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி சொல்லார், நான் என் உடன்படிக்கையை அவர் நிமித்தம் நினைவு கூறுவேன், நான் கர்த்தர் என்று சொல் என்றார். நான் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் சகலத்தையும் உடையவர் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருங்கிறார். எல்லாமே அவர் தான், எல்லாம் தேவன் தான், எல்லாம் கர்த்தர் தான், சகலத்தையும் உடையவர் தான் அவர். அவர்படி நம்ம நடக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக்கி தரும். கர்த்தர் நம்ம தனக்கு இஸ்ரவேல் சந்தியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசையை கொண்டு சீனாய் மலை மேலே கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. எப்படி சொல்கிறார்னா, கர்த்தர் தமக்கு இஸ்ரவேல் சந்ததியாருக்கும், தமக்குன்னு சொல்கிறார். தமக்குங்கும்போது நம்ம அதில் இருக்கிறோம், நம்ம இல்லாமல் இல்லை. இஸ்ரவேல் சந்ததிக்கு மட்டும் சொல்ல, கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும், இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் தமக்கும் நடுவே இருக்கும்படி மோசையை கொண்டு சீனாய் மலையிலே கொடுத்த கட்டளை நியாயங்களும் விலை. கட்டளை நியாயம் எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. சீனாய் மலையிலேருந்து ஆண்டவர் சொல்கிறார், அக்னிக்குள்ளே இருந்து மோசைக்கிட்ட இது எல்லாமே சொல்கிறார். சிறு பிள்ளைக்கு சொன்ன மாதிரி அந்த லேவியாரம் புஸ்தகத்தில் ஒவ்வொன்றா சொல்ல அவன் எழுதுகிறான். மோசை எழுதி நமக்கு ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். இப்போ நமக்கு லகுவாய் கற்பிக்கப்படுகிறோம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை, லகுவாய் கற்பிக்கப்படுகிறோம். கொடுத்த கட்டளை நியாயங்களும் இவைகளை. இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சது. 26 அதிகாரம் முடிஞ்சது. ஒரு அதிகாரம் இருக்கிறது, அடுத்த வாரம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, நீங்கள் ஆவியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்கிறங்க தாவே. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வானமும் பூமியும் சகலம் உம்முடைய ஆண்டவரே, நம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறங்க தாவே. நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை வழிநடத்த, நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க. அந்த வசனங்களை எங்களை ஆசீர்வதித்து தந்ததுக்காய் கோடாக்கோள் ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் 1 100, 1 50, 1 30 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கிறோம். குறைகள் குற்றங்கள் உமக்கு பிரியமில்லாத இருந்தாலும் எடுத்து போடுங்கப்பா. உண்மையுள்ள மனுஷனாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய ராஜ்யத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன்.